கேட்டவர்களை நான் மனதார வாழ்த்தி அவர்களுக்கு சால்வை அளிக்கிறேன். திரு நாகரத்னம் அவர்களுக்கு நாளை பற்றி நமது இளையமான் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இவரிடம் போய் நான் முதல்ல ஒரு 5000 ரூபா கொடுப்பா அப்படின்னு உரிமையா கேட்டேன். அப்ப என்னட்டா 5000 ரூபாலாம் கிடையாது அப்படின்னாங்க. ஆனா அதே சமயத்துல 25000 ரூபாய்க்கு கேட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும், என்ன செய்யணும். அடுத்தது மணி அவர்கள் மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை பத்தப்படுகிறது. இவங்க வயசுல என்னோட மூத்தவங்க. என்ன செய்யணும்னு கேட்பாங்க, சொன்னோம்னா செஞ்சிருவாங்க. அது மாதிரி இந்த ஊர்ல எனக்கு நிறைய ஒத்துழைப்பு நல்கினாங்க. அடுத்து வேம்பு அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற மிகவும் பாடுபட்டவர். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த திரு ரங்கராஜ் அவர்கள் அவர்களுக்கு திரும்பி வடக்கு திருமணி மணி அவர்கள் இந்த வடக்கு தெருங்கிறவங்கள முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அந்த பணத்தை, இந்த திருப்பணிக்கான பணத்தை முழுமையா ஏற்று குறைஞ்ச பணத்தை தானும் போட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அல்லும் பாடுபட்ட மணி அவர்களுக்கு பொன்னாடை பட்டப்படுகிறது. அடுத்த திருப்பதி அவர்களுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். அப்ப என்னடா எல்லாரும் பேசாம இருக்கிறீங்கன்னு அவரா சொன்னாரு, நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இந்த கோயில்ல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. அவங்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக எங்க விழாக்குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி சால்வை அணிவிப்பார். துரைவாண்டையார் அவர்களுக்கு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம எம்எல்ஏ அவரு ஹாஸ்டலுக்கு போவோம். அப்ப எப்ப வேணாலும் கூப்பிட்டாலும் சரி வாங்க இங்க இருக்கிறேன்பாங்க. அந்த சென்னையில நாங்க சென்னையை சுத்துறது மாதிரி எனக்கு தெரியாது, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற மாதிரியே இருப்பேன். அதுக்கு அல்லும் பாடுபட்டு நமக்கு பெரு உதவியாக நம்ம திருப்பணி செயல்பட, சென்னையில செயல்பட மிகவும் சிறப்பான முறையில் பாடுபட்டவர். சிறப்பான மின்விளக்குகளை அமைத்து தந்த சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு. சுரேஷ். திரு ராஜேந்திரன் அவர்கள் துரை இருக்காங்களா? துரை தம்பி ராஜேந்திரன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்க இருக்காங்க. நமது சபதி அவர்கள் வேலையை செய்து முடிக்க பெரும் உதவியாக இருந்ததால் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறார். அம்மா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
இன்ஸ்பெக்டர் அம்மா மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரம்பக்குடியைச் சேர்ந்த ஆய்வாளர் அவர்கள் நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சார் அப்படி இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். சேர்ந்த வெங்கட் மாமானுடைய மகன். இன்னும் பல அன்பு உள்ளங்கள் இருந்தது. எடுத்துக்காட்டாக இங்கே சிந்தைக்கினிய நண்பர் மைத்தனர் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார் மாமாவை பற்றி. எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் அதற்காக உழைப்பவரின் உழைப்பை போற்றி வணங்கக்கூடியவன். அந்த வகையிலே பார்க்க போனால் இந்த ஊரின் மாண்பை, புகழை, பெருமையை உலகறிய செய்த மாமனிதர் பக்ரிசாமி என்னும் புனிதரை இந்த ஊர் மக்கள் சதா காலமும் இந்த கருப்பசாமியை வணங்கிறோமோ இல்லையோ, பக்ரிசாமி என்னும் புனிதரை காலம் உள்ள வரைக்கும் போற்றி வணங்கி நயவஞ்சமில்லா நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எம் அப்பு என்ற மைத்தனர் எழுதியுள்ளார். இந்த மாதிரி எல்லாருடைய உள்ளங்களிலும் கொள்ளை கண்டவர் மாமா பக்ரிசாமி வாண்டையார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மாமா 6 மணிக்கு இங்க வந்துருவாரு. ஆனா சில பேர் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அந்த டைம் பஞ்சுவாலிட்டி அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். நிறைய பாடங்கள் கத்துக்கிற வேண்டியது இருக்குது. காலத்தின் நலன் கருதி மாமா அவர்கள் இந்த அரிய பணியை ஆற்றியமைக்காக ஏற்புரை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எனக்கு முதல்ல தொண்டை சரியில்லை. ஏன்னா அந்த பணியில கொஞ்சம் இருந்ததுனால உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியல. இந்த ஏற்புரைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் தந்தையர் தான். அவர்கள் வித்திட்டதுனால எனக்கு இந்த கிராமத்து மக்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அன்பான அரிய இந்த பொக்கிஷத்தை நான் எவ்வாறு சொல்வதுன்னு தெரியல. அதோட இந்த சொல்றாங்க 5 மணிக்கு வரீங்க 4 மணிக்கு வரீங்கன்னு. இல்லை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இன்னும் சொல்ல போனா என்னுடைய தம்பி பை வெங்கடேசன் எப்ப கூப்பிட்டாலும் ஓடிடுவான். இந்த மாதிரி எனக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதாவது நான் போகணும்னு சொன்னா கோவப்படுவேங்கிறதுக்காக வந்துருவான். அதே மாதிரி என்ன கடை ஊழியர்கள், நான் கடைக்கே போனதில்லை. நான் கடைக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முதல்கள் கடையில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு 2-3 ஊழியர்கள் தான் இருக்காங்க. இவங்க எல்லா பொறுப்பா அந்த வகையில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. குடும்ப வகையில் என் மனைவி பார்த்துக்கிட்டாங்க. உற்றார் அவரவர்கள் அவர்களுடைய என்னை ஒரு ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கடைசியா நின்றுகிட்டு பேச முடியுது. இதுக்கெல்லாம் இந்த இறைவன் கொடுத்த அருளால நான் இன்னும் பல பணிகளை செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். அதோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. யாரும் உதவி செய்யாதவங்களே எனக்கு கிடையாது. குறிப்பா இங்க கடைசி நேரத்துல ஜெயிச்சு வந்த தலைவர்கிட்ட கேட்கும்போது இந்த ரோடு போட்டு கொடுங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த திருநாவுக்கரசுங்கிறாரு கவுன்சிலர்கிட்ட கேட்டேன். ஐயா செஞ்சு கொடுத்துட்றேன் ஐயான்னாரு. உடனே அதுக்குள்ள வேலைகளை துரிதமா செஞ்சாரு. அதோட இப்ப மின்விளக்கு வேணும்னு கேட்கும்போது எங்களை எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் மின்விளக்குக்கு ஏற்பாடு செய்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நமது ஒடப்ப விடுதி சண்முக மைத்துனர் அவர்கள் எங்களுக்கு மேல மந்திரிகிட்டே சொல்லி அது எனக்கு மின்விளக்கு வேணும், எங்க கோயிலுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம்
திருப்பணி குடமுழுக்கு நடக்குது, அவசியம் எங்களுக்கு வேணும், இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவு போட்டு அந்த உத்தரவுக்கு அவங்களும் செவிச்சாச்சு. இன்னும் பல குறைவிலே எங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தாங்க. நான் கேட்டதே 3 பேஸ் லைன் மும்முனை இணைப்பு வேணுங்கும் போது தர முடியாதுன்னு பல பேர் தடங்கல் செய்தோம். அதுக்கு உத்தமன் போன்றவர்கள், ரங்கசாமி, பழனியப்பன் போன்றவர்கள் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு இந்த மின் இணைப்பை வாங்கி தந்த அந்த அன்பு நெஞ்சங்களையும் பாராட்டி இதுவரை எங்களுக்கு நான் காவல்துறை அணிகை போதும் சரி, கண்காணிப்பாளர் அணிகை போதும் சரி, எவரும் ஒரு இந்த கண்காணிப்பாளர் அணுகும் போது இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எலெக்ஷனு வர முடியாதுன்னு சொன்னாங்க. கோயில் பணி நீ நிச்சயம் போங்க, நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னாங்க. கர்மகுடியில் போய் நானும் நாராயணனும் போய் 2-3 பேர், காமராஜ் இவங்கெல்லாம் போய் எனக்கு போனோம். அவங்க கீழே இறங்கிட்டு நீங்க போங்க, நான் என்ன வேணுமோ செஞ்சு தர்றேன், நல்ல வேலை தானே செய்யறீங்க அப்படின்னு அந்த காவல்துறை அந்த ஆய்வாளர்கள் எனக்கு உதவி தந்தாங்க. அது மாதிரி ரங்கநாதபுரத்துலேயும் இது மாதிரி செஞ்சாங்க. அவங்களும் இன்னைக்கு கூட சம்பவங்களை சொல்லும் போது கூட அதுக்கான ஆவாரம் வேலைகளை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததாலும், கிராமத்தில் உள்ள அனைவருமே ஒத்துழைப்பு தந்ததாலும், அதாவது நம்ம எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல், திருச்செங்கோடு இந்த சைட்ல தான் இந்த புனித நீர் புறப்பாடுன்னு ஒன்று வரும். நம்ம ஏரியாவில் நடந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா எனக்கு மேல மூத்தவங்க இந்த கோயிலை வந்து அரணா கட்டி காத்தவங்க. அதான் அந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை வந்து ஒரு மண்பானையில இருக்கும், மண்ணில் குதிரை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து அந்த மண் குதிரையை வணங்கினவங்க, அதுக்கப்புறம் சுதையில செஞ்சதை வணங்கினவங்க, அதுக்கப்புறம் சிற்பத்துல செஞ்சதை வணங்கினவங்க. இவங்க வந்து கூட இந்த ஆவட வேண்டிய அப்பா வந்து இந்த மாதிரி நான் புனித நீர் எடுக்கணும்னா, அது என்னப்பா என்ன புதுசா ஒண்ணு சொல்றிய அப்படின்னா, இல்லப்பா இதை செஞ்சா நல்லா இருக்கும், சரிப்பா அப்ப செய்ப்பா. இவ்வளவு முதிர்ந்தவங்க கூட நம்ம ஒரு சின்னவன் சொன்ன கருத்தை ரொம்ப ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டாங்க. அது நல்லா செய்ய அப்படின்னாங்க. ஆனா அதை செய்யும் போது நான் கேட்டேன், காமராஜ் கிட்ட கேட்டேன், செய்யலாமான்னு கேட்டேன், சரியா வருமானாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 பேர் எடுப்பாங்களா 10 பேர் எடுப்பாங்களா பார்த்தா 40 பேர் வந்தாங்க. நண்பர் சிவகுமார் கிட்ட அந்த பொறுப்பை படிச்சேன், குடம் எடுக்கிறத நீங்க வந்து அதை வழிபடுத்துங்கன்னு. சிவகுமார் இருந்தா மேடைக்கு வருவோம், தம்பி சிவகுமார் இருந்தா மேடைக்கு வருவோம், அவருக்கு சிறப்பு செய்யணும். ஆனா அவங்க வந்து 40 பேரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அதை கொண்டுட்டு போய் மருதங்கி விடுதி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாடி நிப்பாட்டும் போது நம்ம தலைவர் ரங்கசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த அப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா இது இன்னும் 2-3 பேர் என்ன இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த தெரு அந்த வீதியே அப்படியே அடைச்சி வந்தோம். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் பல நடக்கணும்னு அந்த கருப்பர் ஆலயத்தை அருளால அவருடைய மகிமையை இன்னும் வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது மாதிரி சிவகுமார் அவர்களுக்கு நம்ம திருப்பணி குழு தலைவர்கள் பொன்னாடை பற்றி நினைவு பரிசை வழங்குவார்கள். அன்பு நெஞ்சங்கள் என்னோட மனதிலே நிக்கிறாங்க. அவங்களை எல்லாம் சொல்றதுக்கு அடுத்தது நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருந்து நிப்ப இறக்குறியான்னு கேட்கிறாங்க. அதனால ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த நண்பர் மேல வாங்க. சரி, அதனால இந்த பூசாரி நமது பூசாரி ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருவோம். இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டாங்க, நம்ம தான் வெளியில போயிட்டு வந்தோம். அதனால அவர்கிட்ட எல்லாம் நம்ம பல முறை சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செஞ்சிருக்கோம். ஊர் மக்கள் சார்பாக கரகோஷத்துடன் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசினை மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் ராமசுப்புராம் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி நினைவு பரிசு கொடுத்து சிறப்பிப்பார்.
திருப்பணி குழு தலைவர் பொன்னாடை பற்றி சால்வை அணிவிப்பார்கள். அடுத்து இதுவரை தொகுதிகளை நமது தொகுப்புகள் அருமையாக தொகுத்து வழங்கி நேர்ச்சி சிறப்புற செய்த மாப்பிள்ளை அப்பா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நினைவு பரிசுகளை வழங்குகிறேன். அஞ்சு கொண்டு